அவர் என்ன சொல்றாரு 15ஆம் வசனத்துல, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் என்ன பண்ணுவேன், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? எதுக்கு இந்த யாக்கோபுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்? காரணம் என்னன்னா, ஒரு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் அவர் வாக்கு பண்ணினாரு. ஆபிரகாமுக்கு 12ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லாரு, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன்னை எல்லாத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் என்ன பண்ண போகிறேன், அங்க நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேருமை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போது அதை நம்பி ஆபிரகாம் உடையதுன்னு சொல்லும். 4ஆம் வசனத்துல 12 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென். புறப்பட்டு அந்த டிராவல்ல 25 வருஷங்கள் அவன் இந்த ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று அதை நம்பி நடந்து போய் கொண்டு இருக்கிற வேலையில அது நடத்த 99வது வருஷத்துல ஆண்டவர் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனுக்குள்ள எல்லாம் பிளான் எல்லாம் மாறி போகுது. அவன் ஒரு இஸ்மவேலை பெற்றெடுத்தபடினால அவனு கவனம் முழுக்க இஸ்மவேல்ல இருக்கும் போது தேவன் அவனுக்கு சொல்லுவாரு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாக உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் சொன்னாரு, இஸ்மவேலோட அல்ல, நான் ஈசாக்கோட தான். ஈசாக்கு இன்னும் பிறக்கவே இல்லை, ஈசாக்கு இன்னும் சாரலுடைய கர்ப்பத்துல உருவாகவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அங்க சொன்ன ரோமர் ஆதியாகமம் 12 சொன்னேன், அது இப்ப நிறைவேறுகிற காலம். I am focusing on Isaac, Isaac. No, I am not focusing on Ishmael. இஸ்மேல் இல்லை, நீ கேட்டுக்கொண்டதுனால நான் அதை அவனை ஆசீர்வதிக்க போகிறேன். பட் என்னுடைய உடன்படிக்கை, மை ஃபோக்கஸ், மை பிளான் இஸ் வித் ஐசக். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. சோ ஈசாக்கு அதனாலதான் 26ஆம் அதிகாரத்துல, நான் சொன்னபடி செய், நீ எங்கேயும் போகாதே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லும் போது ஈசாக்கு என்ன பண்றாங்க, அப்படியே அவன் தேவன் சொன்னபடியே அவன் இருக்கிறான். 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 6ஆம் வசனம் 24ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, அவருக்கு நான் கூடவே இருக்கிறேன் என்று சொன்னாரு. அவர் கூட இருந்தாரு, கூட இருக்கிறத நம்பி அவங்க இருந்தான். ஏமன். இப்ப யாக்கோவுக்கு அதை தான் சொல்றாரு, நான் என்ன பண்ண போகிறேன், நான் கூட இருக்க போகிறேன். கூட இருந்து எதுக்கு, நான் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், நான் டிசைட் பண்ணிட்டேன், அதை நிறைவேற்றுகிறதுல நான் முழு கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறேன். வாட் எவர் மே கம், வாட் எவர் மே கோ, அது நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். நீங்க யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல தேவன் இப்படி சொல்லுவாரு, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, யார், இஸ்ரவேலுடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். எத்தனை வருஷத்துக்கு அப்புறங்க, கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு அப்புறம் அவர்கள் அடிமையா இருந்து எகிப்துல பெருகின போது தேவன் வசனம் சொல்லும், அவர்களை தேவன் நினைவு கூர்ந்தாராம். God remembered his promise. தேவனுடைய உடன்படிக்கையை தேவன் அவரே நினைவு கூர்ந்து அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறதுல மும்முரமாயிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வாட் இஸ் தி மெசேஜ் ஃபார் மீ? எனக்கு என்ன செய்தியை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு? ஆமென். நீங்க நம்பினாலும் சரி, நம்பாம போனாலும் சரி, விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காம போனாலும் சரி, ஒரு காரியம், உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். When God called you, he didn't call you simply வாப்பா வந்து நான் உன்னை ரட்சிக்கிறேன், இருந்துட்டு போன்னு சொல்லுவதற்காக உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கல, மீட்பை கொடுக்கல, அபிஷேகத்தை கொடுக்கல, வல்லமை கொடுக்கல, ஆவியானவரை கொடுக்கல. When God called you, he called with the authority by the power of his name. Amen. எதுக்குங்க?
He has a plan. அவருக்கு ஏதோ ஒரு பிளான, ஏதோ ஒரு திட்டத்தை உங்களுக்கென்று வைத்துதான் அவர் அழைச்சார். ஆபிரகாமுக்கு அழைத்தது போல. சோ ஆபிரகாமுடைய சந்ததி தான் நீங்களும் நானும்னு வேதத்துல நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:29 சொல்ல, நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரமா இருக்கிறோம். We are this real spiritual Israel. ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு வைத்த ஒரு திட்டம் தான் உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. Amen. அப்போ you are with the plan of God. You are with the seed of God. தேவனுடைய சித்தத்தை சுமந்து கொண்டவர்களாக இருக்கிறீங்க. Amen. Hallelujah. சோ அது எப்படி போக போகுதுன்னு ஈசாக்குக்கும் தெரியாது, யாக்கோபுக்கும் தெரியாது, மோசேக்கும் தெரியாது. பட் God orchestrated everything. அந்தந்த காலத்துல அந்தந்த நேரத்துல அவர் செய்து கொண்டே இருந்தார். யூத மக்கள் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து அவர்களை பாபிலோனுக்கு அனுப்புகிறார். போவதற்கு முன்பாக அனுப்பிச்சு 70 வருஷமாக எரேமியான் வாயில சொல்றார், 70 வருஷம் அங்க இருப்பீங்க, 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் கொண்டு வருவேன். எப்படி கொண்டு வருவேன் ஒருத்தருக்கும் தெரியாது. ஆண்டவர் சொல்வார், கோரேஸ் என்பவனை எழுப்புவேன். அவன் என்ன பண்ணுவான்? ஒரு சட்டத்தை கொண்டு, ஒரு அதிகாரத்தை போடுவான், உங்களை எல்லாம் திருப்பி அனுப்புவான். எஸ்ராவின் புத்தகம் 1 நாம் படிக்கலாம். ஆண்டவர் எஸ்ராவை கோரேசை எழுப்புகிறார், கோரேசுடைய ஆவி எழுப்புகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. கோரேசை குறிச்சு ஏசாயா 45 அதிகாரத்துல எழுதுறாரு, 2 நாளாகம் கடைசி அதிகாரத்துல எழுதுறாரு. God doesn't do anything accidentally. தற்செயலாக அவர் செய்கிறவர் அல்ல. உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற காரியத்தை அந்தந்த காலத்துல அந்தந்த நேரத்துல நிச்சயமாக கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, ஈவன் அவர் பிசிக்கலா இந்த உலகத்துல இருக்கிற நீங்க இருக்கிற மட்டும் ஆண்டவர் திட்டமிட்டு இருக்கிற, கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவார். ஆமென். ஆனா ஒரே ஒரு காரியம் என்னங்க? அவர் சொல்லுகிறபடி நீங்களும் நானும் செய்யணும். தேவனை அறியாதவர்கள் ஆமென் எப்படியாச்சும் காரியத்தை அவர்கள் கொண்டு சாதித்துக் கொள்ளுவார். பார்வோன்னு தேவனை அறியாதவன் தான் பார்வோன்னு. அவன் கேலியும் கிண்டலும் பண்ணா. ஆனா தேவன் அவனை இந்த வாதைகள் மூலமா சந்தித்த போது இஸ்ரவேல் மக்களை துரத்தினான். கோரேசுக்கு தேவன் யார் என்று தெரியாது. அவன் கொஞ்சம் கேள்விப்பட்டு பிறகு அவன் எழும்புகிறான். அவன் எழுந்து சொல்றான், அவன் ராஜாவாக ஆன மாத்திரத்துல, இந்த தேவன் தான் எனக்கு இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார், பெட்டர் கோ, உங்க தேசத்துக்கு போங்க, எருசலேமுக்கு போங்க, யூதேயாவுக்கு போங்கன்னு அனுப்புகிறான். Amen. That is the same God. இன்னைக்கும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. Amen. Hallelujah. கர்த்தர் செய்ய நினைச்சதை அவர் செய்து முடிப்பார். ஆனா அதுக்கு உங்களுடைய கோஆபரேஷன் தேவனுக்கு வேண்டும். If you don't obey God's word, it's impossible for God to move in our lives. அவர் செய்ய நினைச்சது ஒன்றும் நடக்காம போயிடும். Amen. ஆதியாகமம் 26 அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, ஈசாக்கு என்ன பண்றாங்க? ஒரு பஞ்சம் வரும்போது அவங்க அப்பாவை போல எகிப்துக்கு போறான். He wanted to go to Egypt. அங்க தன்னை சேஃபா பாதுகாத்துக்கணும், அங்க பஞ்சம் முடிகிற வரைக்கும் இருக்கணும்னு அவன் பிளான் பண்றான். ஆனா நடுவுல ஆண்டவர் இடைமறிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? 2ஆம் வசனத்துல, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு. தட் வாஸ் the plan of God. ஈசாக்குடைய பிளான் என்னங்க? அவங்க அப்பா அந்த நாட்கள்ல, அவனுடைய ஆபிரகாமுடைய நாட்கள்ல வந்த அந்த பஞ்ச காலத்துல எகிப்துக்கு போனது போல எங்க அப்பா போனாரு, நானும் போறேன். தட் இஸ் எதுங்க? மாம்சத்துல எடுக்கிற தீர்மானம். ஆண்டவர் சொல்வாரு, அது வேணாம், அது உங்க அப்பாவுக்கு நான் அனுமதிச்சேன், உனக்கு அந்த அனுமதி கொடுக்கல. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. யூ மே பி திங்கிங் வாட் எவர், நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க, இப்படி பண்ணா அப்படி பண்ணா நீங்க நினைக்கலாம். பட் God has something very special. ஆண்டவர் சொல்ற, ஜஸ்ட் ரிலாக்ஸ், அமைதியாயிரு, ரொம்ப ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ணிக்காத, ஓடாத, நில்லு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருப்பேன். நீ போகாதப்பா, இங்கே இரு,
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எப்படி தெரியுமா பெற்றுக்கொள்ளுகிறது? ஓடி ஓடி இல்ல, கீழ்ப்படிதல். obedience brings abundance of God's blessing. Amen. நான் இதை செய்ய போறேன், நான் அதை செய்ய போறேன், ஆண்டவருக்காக ஓட போறேன், நான் இது இல்ல, அது செய்யணும் தான், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும் தான். Amen. above all கர்த்தருக்கு ரொம்ப விருப்பமானது, ரொம்ப பிரியமானது என்ன தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும்னு நம்ம சங்கீதம் 143:10 நம்ம ஜெபம் பண்ணலாம். பட் ஆண்டவருடைய வசனம் சொல்ல, அதுக்கு பிரியமானது என்ன தெரியுமா? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய வசனத்தின்படி செய்கிறது. அதுதான் தேவனுக்கு விருப்பம். when you and I keep doing the way the word of God, நம்முடைய வாழ்க்கையில மறக்காம தேவனுடைய வசனத்தின்படி நாம செய்து செய்து நாம வாழும்போது கர்த்தர் என்ன பண்றாருங்க? அவர் ஆசீர்வாதி. இங்க சொல்லுவார் ஈசாக்குக்கு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நீங்க ஒன்னும் பெரிய ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு கேட்கறது எல்லாம் கேட்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கும் போது கேட்கிறேன், என் பிள்ளை ஆசீர்வதிங்க, என் மனைவி ஆசீர்வதிங்க, என் குழந்தைகளை ஆசீர்வதிங்க, என் வேலையை ஆசீர்வதிங்க. கேளுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா கர்த்தர் எப்ப தெரியுமா ஆசீர்வதிப்பாரு? சொன்னபடி செய்யும். ஆண்டவர் சொன்னதை நீங்களும் நானும் அப்படியே செய்யும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். தட் வாஸ் ஈவன் ஃபார் ஜீசஸ். பிதாவுடைய திட்டமும் சித்தம் என்ன தெரியுமா? இயேசு சிலுவைக்கு போகணும். ஆமென். கெத்செமனேல கதறார் இயேசு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஆனாலும் அவர் சொல்றார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி ஆக கடவுது. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டது மாதிரியே தெரியல. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், இதுதான் என்னுடைய சித்தம், இதுக்கு நீ கீழ்ப்படியணும். இயேசு அதுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதல் தான் அவர் மரித்த பிறகு உயிரோட தேவன் அவரை எழுப்பினார். 3ஆம் நாளில் அவர் உயிரோட எழுப்பப்பட்டார். இன்றும் உயிருள்ளவராக இருக்கிறாரு. அவர் சீக்கிரத்துல எந்த மேகத்தின் மேல கடந்து போனார், அதே மேகத்தின் மேல அவர் கடந்து சீக்கிரத்துல வரப்போகிறாரு. Jesus is the perfect example of God's obedience. Amen. Hallelujah. நான் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை, பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் வந்திருக்கிறேன்னு சொன்னவர். சோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரதானமா நமக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனத்துக்கு 100% கீழ்ப்படுகிறது. பாதி கீழ்ப்படிதல் கூட இட்ஸ் நாட் an obedience. நான் இன்னைக்கு இதை மாத்திரம் செய்வேன், இல்ல 100% obedience is God's, is a way or route for the blessing, abundance blessing of the Lord. நீங்க தீர்மானம் நாம தான் பண்ணணும். ஈசாக்கு தீர்மானம் பண்ணா. ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஈசாக்கு கேராரில குடியிருந்தான், அங்கே இருந்துட்டான். தொடர்ந்து தேவன் பேசுறாரு, அவனோட பேசுறாரு. 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அன்று ராத்திரில அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்குடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட இருந்து என் ஊழியக்காரனாக ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். When you keep obeying God's word again and again and again and again, God will be speaking to you. என்னோட பேசுங்க ஆண்டவர், என்னோட பேசுங்க நம்ம கேட்கலாம். ஆண்டவர் சொல்ல, நான் சொல்ற சின்ன சின்ன காரியத்துக்கு நீ கீழ்ப்படி. அப்பொழுது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவாரு? பெரிய காரியத்துக்கு உங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை தேவன் கொடுப்பாரு, தேவன் நடத்துவாரு, தேவன் நம்மை பெனப்படுத்துவாரு. நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை காத்து நடத்துவாராக. May the blessing of the Lord be upon you. Amen and amen. Amen. Hallelujah.